Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, பட் என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டர்லாமே அடி பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,898 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 46 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 422 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 50,999 பாயிண்ட்ஸா இருக்கு. சென்செக்ஸ் 81,407 பாயிண்ட்ஸா இருக்கு. 223 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர், பேங்கிங், ரியாலிட்டி, சிமெண்ட், மீடியா, ஃபார்மா இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு இந்த செக்டாரு. அடுத்தது ஆட்டோ, பிஎஸ்சி பேங்க், ஃபினான்ஸு, சர்வீஸ், இன்ஃப்ரா, டெக்னாலஜி, மெட்டல், எனர்ஜி, பிஎஸ்சி, அதாவது மெட்டல், எனர்ஜி, பிஎஸ்சி இந்த செக்டர்ல தான் அடி பயங்கரமாக இருந்திருக்கு. டெக்னாலஜி பேஸ்ட் ஸ்டாக்கும் அடி விழுந்திருக்கு. அதே எஃப்எம்சிஜி செக்டார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யூஎஸோட ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் வந்து அடி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால டெக்னாலஜி ஸ்டாக்கும் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு வந்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2,938 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,926 அந்த ரேஞ்சில் ஒரு 3.5% கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இன்னைக்கு ஒரு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கமிட்டி அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் ஐடிசியும் வந்து இன்னைக்கு 2% பாசிட்டிவ்ல இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டாரோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பக்காவாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் இருக்கிறதுனால இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரேலி ஆகிருக்கு. இந்த ஐடிசி, எஃப்எம்சிஜி, இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. ஃபெஸ்டிவல் சீசன் வந்தால் எஃப்எம்சிஜி செக்டார் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த கோல்டு பேஸ்ட் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய பேர் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கிரைசில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஷார்ட் டேர்முக்கு. ஸோ இந்த ஜுவல்லரியோட இம்போர்ட் டியூட்டி வந்து கட் பண்ணதுனால இந்த ஜுவல்லரி ரீட்டைலர்ஸோட ரெவன்யூ வந்து 22 to 25% வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணதுனால ஜுவல்லரியோட சேல்ஸ் வந்து அதிகமாகும், கோல்டு சேல்ஸ் அதிகரிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே கோல்டு பேஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் பேஸ் பண்ணி எஃப்எம்சிஜி, கோல்டு செக்டார் ஸ்டாக்கு இது எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி ஆட்டோமோட்டார் செக்டார் கம்பெனிஸோட ஸ்டாக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 1,100 ரூபா தாண்டி போன ஷேர் இப்போ 1,030 ரூபா பக்கம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸோ 1000 கீழே வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வந்து பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள், இன்னும் இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோவாக 1-2ன்னு டாடா மோட்டார்ஸில் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 11 நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ செப்டம்பர் 11 or 12 அந்த சம்திங்கில் அது வந்து லிஸ்ட் ஆக பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக 1-2ன்னு இந்த வீக்கில் மேபி லிஸ்ட் ஆயிரும். டாடா மோட்டார்ஸ் அந்த டிவிஆர் வந்து டாடா மோட்டார்ஸ் கூட மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே 1000 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 1-2ன்னு இப்போ பிக் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுவும் இன்னைக்கு வந்து 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாடா மோட்டார்ஸில். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ கமர்ஷியல் எலக்ட்ரிக் 4-wheeler வெஹிக்கிள் EZTO அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மஹேந்திரா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லான்ச் டேட் அவங்க சொல்லிட்டாங்க. அக்டோபர் 3 இந்த எலக்ட்ரிக் 4-wheeler கமர்ஷியல் 4-wheeler வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 3 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து மஹேந்திரா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து NTPCயோட சப்சிடியாக இருக்கிற NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு 1,166 மெகாவாட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 3 சைட்டில் பில்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 370 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ரேட்டட் கெப்பாசிட்டி 3.15 மெகாவாட்னு சொல்கிறாங்க. 1,166 மெகாவாட்டு, அதான் அதோட வேல்யூ வந்து அவங்க எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ மேபி மார்க்கெட்டில் இப்போ ஒரு மெகாவாட்டோட வேல்யூ வந்து 6 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது 166 மெகாவாட் 1,166 மெகாவாட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட வேண்டியதான். இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் பாசிட்டிவ்லேருந்து எண்டிங்கில் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதே மாதிரி NTPCயோட ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அவங்கள்ட்ட வந்து அப்டேட்டு. அவங்களோட இந்த 1 month லாக்இன் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது.
18.18 crore ஷேர் 18.18 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டியில் 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னையிலேருந்து அந்த அந்த ஷேர் 18.18 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் முடிஞ்சு இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கில் எனக்கு ஸ்டேக் கிடையாது. பட் இப்போதைக்கு அது வந்து நிறைய ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஷேர் வந்து ஒரு 30% வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஓலா எலக்ட்ரிக்கில். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் என்னோட ஃபோக்கஸ் டாடா மோட்டர்ஸ்லையும் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இறங்கிட்டே வருது. எவ்வளோ இறங்கணும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் 6500 வரைக்கும் வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ரேஞ்சு கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் 7000லேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துருக்குன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி ஒரு 1% கிட்ட இறங்கிச்சு. 6600 வரைக்கும் வந்துச்சு. 6600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்லங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி 1-2 கன்சிடர் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில். நெக்ஸ்ட் ரைட்ஸ். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு 677 ரூபா அந்த ரேஞ்சில். ஸோ இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது. பட் இந்த ஷேர் வந்து 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை வந்து எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் 20 முன்னாடி இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1:1 போனஸ் ஷேர் கிடைக்கும். இது வந்து ரைட்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கி பாக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. சில கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வந்துடாமல் எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள், இந்தியாவுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அப்படிங்கிற ஒரு பேண்டமிக்கில் எவ்வளோ சஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி எகெயின் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது அந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து இந்தியாவில் ஒரு பர்சனுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நான் மத்தியான நியூஸில் பார்க்கும்போது அதுவும் அவங்களுக்கு அந்த டிசீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே மங்கி பாக்ஸ் இல்லை. ஸோ அது இந்தியாவுக்குள்ளே என்ட்ரியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். இது வந்து இந்தியாவில் அன்றைக்கி மார்னிங் வந்து ஒருத்தருக்கு அந்த தொற்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் நான் மத்தியானம் நியூஸில் பார்க்கும்போது அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மங்கி பாக்ஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 336 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இதில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து பிளாக் ராக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பிளாக் ராக் அட்வைசர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் இவங்களும் ஜியோ ஃபினான்ஷியலும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜியோ பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை கிரியேட் பண்ணி ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அட்வைசரி சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியில். 30 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டி இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். இந்த ஷேர் இன்னைக்கு 8% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அதிக அளவில் நடந்திருக்கு. ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது 20% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து 10:1 போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க அந்த போனஸ் ஷேருக்கு. அது லேட்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா செப்டம்பர் 6 சொன்னாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து அன்னைக்கு 6 ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. மார்க்கெட்டில் 20% ரேலி ஆச்சு. அப்புறம் 18% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 8% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.47 லேக் ஷேர் வந்து விற்றுருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸோட 2.89% ஆஃப் த ஸ்டேக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 485 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுருக்காங்க. அடுத்தது டெரைவ் ட்ரேடிங் அண்ட் ரிசார்ட்ஸ் இவங்க வந்து ஒரு 1.29 லேக் ஷேரை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. 0.81% ஆஃப் த ஸ்டேக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 480 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு விற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 8% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. எலன் மஸ்க், கௌதம் அதானி இவங்க எல்லாமே வந்து ட்ரில்லியனர் எப்போ ஆவாங்க அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கும்போது எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் ஆட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலன் மஸ்கோட ஆனுவல் வெல்த் க்ரோத் வந்து 110% இருக்கும் அந்த க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸில் வந்து பார்க்கும்போது அவங்களோட நெட்ஒர்த் வந்து $251 பில்லியன் இருந்துச்சு எலன் மஸ்கோட அந்த நெட்ஒர்த்து.
இன்ஃபார்மா கனெக்ட் அகாடமி அவங்க தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. எலன் மஸ்க் வந்து 2027 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2028 வந்து கௌதம் அதானி வந்து அந்த வெல்த்தை டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து இப்போ அந்த நிவிடியோவோட சிஓட் இருக்கிற ஜென்சன் ஹுவாங், பிராஜோ பங்கன்சு, இந்தோனேஷியன் பிஸ்னஸ் டைகான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மைல் ஸ்டோனாக இதே சேம் 2028 அந்த டைம் ஃப்ரேமில் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரலாட்டி இது வந்து அதானி, நெக்ஸ்ட் வந்து இவங்க எலன் மஸ்க் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2027 2028 அந்த சமயத்தில் வந்து வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டொயோட்டோ ஹைட்ரட் அதில் வந்து அப்டேட்டு இவங்க வந்து 90,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் விற்றுருக்காங்க. இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. September 9 2022 அந்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ 2 இயர்ஸில் ஒரு 90,000 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இது ஒரு வெர்ஷனை பார்க்கும்போது அந்த மாருதியோட கிராண்ட் விட்டா மாடலில் இருக்கும். ஸோ அவங்க வந்து 24 மந்தில் பார்க்கும்போது 90,607 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருந்தாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 யூனிட்ஸ் மேலே விற்றுருக்காங்க. ஸோ மோரலாட்டி இது வந்து டொயோட்டோ காரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட எலக்ட்ரிக் 2 வீலர் மேக்கராக இருக்கிற ஏத்தர் எனர்ஜி ஒரு 3100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர்றதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டக்ஸை மண்டே இன்னைக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்க்கும்போது இவங்க ஹீரோ ஹோண்டா தான் வச்சுருக்காங்க ஸ்டேக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் பார்க்கும்போது 22 மில்லியன் ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூலேயும் கொஞ்சம் விற்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐபிஓ வரட்ட அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஐபிஓ வந்து ஒருத்துள்ளதாக தான் இருக்கும் ஏத்தர் எனர்ஜியோட ஐபிஓ. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ இன்னைக்கு டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த இஷ்யூ வந்து புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஃபுல்லாக புக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த இதில் போட்ட கேல் அப்ரிசியேஷனில் உள்ள ஃபண்டே எனக்கு இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. அது இன்றைக்கி இன்னும் 2 நாள்லேருந்து 3 நாள் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6,560 கோடி ஐபிஓ அப்ளை பண்ண முடியுமானா அங்கேருந்து ஃபண்டு வந்தால் தான் முடியும். என்ன கொஞ்சம் மிச்ச அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் கிடக்கு. ஸோ வந்தால் தான் அந்த ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஐபிஓ நமக்கு கிடைக்குமானியும் தெரில. ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 25,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 4% மேலே டிக்ளைனாக இருந்துச்சு. நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு 3.5% நெகட்டிவ்ல 343 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 370 அந்த ரேஞ்செலாம் தாண்டி போன ஷேரு. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இவங்க அன்னைக்கு கீழே விழுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தாகஷ் டெர்மினல் வால்யூம்ஸ் வந்து 13% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் டிமாண்ட் வந்து பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கு. பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து வர கேஸ் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்என்ஜி ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதனால அந்த பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு கண்டினியூஸ் ரேலிக்கு அப்புறம் இப்போ கீழே விழுந்துட்டே வருது. அதில் இல்லாமல் அனாலிஸ்ட் 34 அனாலிசிஸில் 17 அனாலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ரொம்ப நாள் ரேலி ஆனதுனால ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு பக்கம் நடந்திருக்கும் பெட்ரோநெட் எல்என்ஜியில். இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதே சமயம் இந்த செக்டாரில் நம்மளோட ஃபேவரட் கன்சிடரேஷன் பிசி ஆர்இசி இந்த 2 ஸ்டாக்லையும் கும்பா அடி இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாங்க. ஸோ நான் பார்க்கும்போது ஆர்இசி லிமிடெட் ஒரு 4.5% காலியாக இருந்துச்சு. அதே மாதிரி பிஎஃப்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே காலியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு 590 இருக்குது இந்த ஆர்இசி லிமிடெட் 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி பிஎஃப்சி லிமிடெட் ஒரு 523 இருக்குது 4.5% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. பட் மார்க்கெட் அடிக்க சமயத்தில் இதெல்லாமே இறங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபார்மாவா இன்னைக்கு அந்த ஷேர் 9% கிட்ட ரேலி ஆச்சு. ஸோ 1048 ரூபா இருந்த ஷேரு. ஸோ இன்னைக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேலி ஆகுறதுக்கு அவங்களோட ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து ரொம்பவே ஹையராக இருக்குது. ஸோ ஆவரேஜ்லேயே கம்பேர் பண்ணும்போது ஒரு நாளோட ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது 9 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வால்யூமு. அதனால அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஹெவி வால்யூமை பேஸ் பண்ணி 9% ரேலியாக இருக்குது ஜூப்ளியன் ஃபார்மாவா. இது வந்து ஜூப்ளியன் ஃபார்மாவா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.